இன்றைக்கு திமுக என்று சொன்னால் அது திரு கருணாநிதி குடும்பம், திரு ஸ்டாலின் குடும்பம். திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் குடும்பம்னா திமுக. அது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. இப்போ 2000 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. தமிழ்நாடு அணிக்கு நம்முடைய தலைவர் தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி அவர்கள் கேப்டன். மோடியுடைய அடிமை யாரு? நான் சொல்லல. என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு ஒரு பொய் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொய்யா பேசுறார். காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய பொய் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்குதுன்னு ஒரு பொய். அடிமைத்தனத்துக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அருமை சொந்தங்கள், மணிப்பூர்ல பெண்களை அந்த அளவுக்கு அசிங்கமாக காட்டியதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி. அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிற இவர்களும் இப்படிதான் நான்சென்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. என்டிஏன்றதை நான்சென்ஸ் டெல்லி அலையன்ஸ் தான் நம்மலாம் ஒன்றும் சொல்ல போறோம். எடப்பாடி பழனிசாமி போய் காலை பிடிச்சிட்டாரு. ஐயோ, தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன? ஒருவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா மற்றவங்கிட்ட ஆசி வாங்கணும், அப்படித்தானே? நான் என்ன கேட்கிறேன், பொறுப்பு அவங்க தானே கொடுத்தாங்க. முதலமைச்சர் பதவி அவங்க காலில் விழுந்து தானே வாங்கினீங்க. ஆனா என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலை மாறி விட்டு நீ என்ன பண்ண, நீயா என்ன முதலமைச்சர் ஆகிறது கேட்டவர் தான் இந்த அனுபவம் மிக்கவர். நிறைய இருக்குது இந்த அம்மா பேசுனது. இதே எதுக்கு பேசுவாங்க? செல்லாத காசெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை. நான் அதிகப்படியாக சொல்லனா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். நேற்று ஒரு கூட்டத்தில் சொல்ல நான் என்ன பேசுறதுன்னு புரியலன்றாரு. எக்மோர் கூட்டத்தில் என்ன பேசுறதுன்னே புரியாதவர் ஏன் தேர்தல் பரப்புரைக்கு வராரு? இதிலிருந்து எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து தன்னை பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். தேசிய கட்சியோடு தானே இன்னைக்கு திமுகவும் பயந்து இருக்கிறது. ஏன் தனித்து போட்டியிட முடியவில்லை? திமுக தனித்து போட்டியிட்டால் எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதலமைச்சர் உருவாக்குவாரா? கரூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் இந்த மாதிரியான அட்டூழியம், அராஜகம். ஓட்டு கேட்க போனா மக்களை பூரா பணத்தை கொடுத்து வண்டியில ஏற்றி கொண்டு வேற ஊர்ல போற வச்சுக்கிறாங்க. அப்படி மீறி போனா சுத்தி நின்று வீடியோ எடுத்து அவங்கள வீட்டுல போய் மிரட்டுறாங்க. அரசாங்க வேலையில் இருந்தா உடனே டிரான்ஸ்ஃபர் போடுறாங்கிறாங்க. என்ன ரொம்ப அராஜகத்தின் உச்சத்துல போய்கிட்டு இருக்குதுங்க. நானும் 3 பிள்ளைகளை பெற்ற மகள்களை பெற்ற அப்பா. தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரொம்ப கடன் வாங்குறாங்க. இந்த 3 தான் இவங்க திரும்ப திரும்ப இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்லயும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லாமயே கொண்டு வரலாம். முதலமைச்சர் சொன்னாரு சென்னையை சிங்கப்பூர் ஆக்குவேன் அப்படின்னு. மயிலாப்பூரா கூட அவங்க வச்சில்ல. எல்லா இடங்களிலும் குப்பை, சாக்கடை, தண்ணி வசதி இல்லை. இந்த மயிலாப்பூர் மாதிரி ஒரு மத்திய பகுதியில மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. எல்லா இடங்களிலும் சாக்கடை, அடுக்குமாடி குடியிருப்பு, அபாயகரமான சூழ்நிலை. எங்களை கூட கேட்டாங்க, நீங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டீங்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குள்ள சண்டை வர்றது ஏற்கதானே? அண்ணன் தம்பி சண்டை போடுவோம், இப்ப ஒன்னாயிக்கலையா? சொல்லு, திமுக வேற அதிமுக வேற அப்படின்னு நினைச்சிட்டு திமுக இருக்க 11 அமைச்சர் அதிமுக அமைச்சர், 11 அமைச்சர்கள். நீங்கள் இன்னைக்கு எங்களை பிஜேபியினுடைய பி டீம் என்று அழுக்காக்க பார்த்தீர்கள். நீங்கள் தான் பி டீம், நீங்கள் ஏ டீம். நாஞ்சில் சம்பா கேட்கிற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு எங்கள் 4 முறை போகவில்லை. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் பெரம்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரா அடுத்த மாதம் பதவியேற்பாரு. பதவியேற்ற கையோடு முதலமைச்சருடைய பதவியேற்பு நடந்துரும். நான் பேசாம மறந்துயாக இருப்பேன். நாளைக்கு பேசாம இருந்தா பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்தித்து பேசுறது இல்லை. நான் வர்றேன், ஆனா ஆட்சி செய்யணும் இல்லை. ஆட்சி செய்வது வேற, சினிமாவில் நடிக்கிறது.
விஜய் அவர்கள் இன்னொரு 15 வருஷம் கடந்து உழைக்கட்டும், மக்களுக்கெல்லாம் இருக்கிற காசை பூரா அள்ளி கொடுக்கட்டும். என்ன கொடுத்து அதுக்கப்புறம் வாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோமா இல்லையான்னு சொல்லி யோசிப்போம்.